சாம்ராஜ்ய கனவு. அத்தியாயம் 6. பாலை நிலக்கோட்டை. பாண்டிய நாட்டு தலைநகருக்கு அப்பால் 30 காத தூரத்தில் இருந்த பாலை நிலத்தில் ஒரு பாழடைந்த கற்கோட்டை இருந்தது. அந்தி நேரத்தில் ஒரு நாள் அதன் இரும்பு கதவுகள் திறந்தன. எஃகு கவசங்கள் பூண்ட ஒரு உருவம் கோட்டையினுள் நுழைந்து சென்று கொண்டிருந்தது. கோட்டையினுள் ஒரு மைய கூடத்தில் ஏட்டு சுவடிகளை ஆராய்ந்த வண்ணம் அமர்ந்திருந்தார் முன்னாள் அமைச்சர் அருள்வாணர். அவர் முன்னே ஒரு மங்கிய தீபம் எரிந்து கொண்டிருந்தது. காலடி ஓசை கேட்டு திரும்பினார் அருள்வாணர். அவரது அகமும் முகமும் மலர்ந்தது. வா ஜெயசீலா, நீ இங்கு வருவது ஆறுதலை தருகிறது. ஆயினும் உன் வருகை உனக்கு ஏதேனும் ஆபத்தை விளைவிப்பதாகுமோ என்று என் மனம் கலங்குகிறது என்றார் அருள்வாணர். கலங்குவது நல்லதுதான், அப்போதுதான் தெளியும் என்றான் ஜெயசீலன். மாதவியை பற்றி ஏதாவது விவரம் அறிந்தாயா? விவரமா? சுருக்கமாகவே எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று ஜெயசீலன் மறுமொழி கூறினான். என்ன, திங்கள் ஒன்றாகியும் கண்டுபிடிக்க முடியவில்லையா? செழியனால் கண்டுபிடிக்க முடியவில்லை, என்னாலும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒருவேளை தப்பிச் சென்ற இரவே வைகையில் விழுந்து உயிர் நீத்தாளோ என்னவோ? அமைச்சர் அங்கலாய்த்தார். நமக்கெல்லாம் வாழ்க்கையெல்லாம் உயிராக இருக்கிறது. அவள் என்னவானாலோ கடவுளுக்குத்தான் வெளிச்சம். சேரனுக்கு செய்தி தெரியுமா ஜெயசீலா? தெரியாது. ஆனால் சோழனுக்கு கூட மீண்டும் கப்பம் கட்ட போகிறாராம். ராஜராஜ சோழனின் நிலப்பரப்பு விரிகிறது, அவன் சிறப்பு ஓங்குகிறது, புகழும் பரவுகிறது என்றான் ஜெயசீலன். ஆயின் ஏடுகள் எல்லாம் அவனையே பாடும் என்று மெதுவாய் உரைத்தார் அமைச்சர். பணம் தோன்றியதே புலவர்களை பாட வைப்பதற்கும் கணிகையரை ஆட வைப்பதற்கும் தானே என்றான் ஜெயசீலன். என்ன திடீரென்று நாணய முறையின் கேட்டை பற்றி பேசுகிறாய்? நாணய முறையா? அது நம் நாணயத்தையே போக்கடித்து விட்டது. அது போகட்டும், மற்றொரு திடுக்கிடும் செய்தி. என்ன அது? சுந்தரனை பற்றி ஏதாவது தகவலா? சுந்தரனா? செழியன் சொன்னது போல அவன் இந்திரலோகத்திற்கு தான் போயிருக்க வேண்டும். அப்படியா? பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்தது போல செழியனை பிடிக்க போய் குரங்காய் முடிந்துவிட்டது. சுந்தரன் உயிருடன் இருக்க முடியாது என்றே நினைக்கிறேன். சரி, நீ கூற வந்த செய்தி என்ன? சிங்கார தீவிற்கு பாலம் அமைத்து விட்டார். யார்? செழியரா? செழியரா? அவர்தான் மங்கையர்கள் மனத்திற்கு பாலம் அமைத்து கொண்டிருக்கிறாரே. சோழ நாட்டு இளவரசன் ராஜேந்திர சோழன் அமைத்தான் பொற்புடை பாலம். சிங்களத்து வேந்தன் முயல் குட்டியுடன் போட்டியிட்டு ஓடி தைரியமாய் காட்டில் ஒளிந்து கொண்டானாம். சிங்களம் வேங்கை கொடியின் கீழ் நிற்கிறதாம். சோழனின் படை எவ்வழி சென்றது ஜெயசீலா? கலங்கள் சென்றன கடல் வழி, நிலப்படை சென்றது நிலவழி. ஓ, நம் நாட்டின் வழியாகவா? ஆம் அமைச்சரே. நமது உத்தரவை பெற்றார்களா? எதற்காக பெறப்போகிறார்கள்? நம் அரசர் இதை தடுக்கவில்லையா ஜெயசீலா? தடுக்க நினைத்திருப்பார், ஆனால் செழியர் அதையும் தடுத்து விட்டிருப்பார். ஏன்? நம் நாடு உறங்குகிறது அமைச்சரே. விழிப்பூட்டுவது சிரமம் என்று நேசக்கரம் நீட்டிவிட்டார் செழியர். ஆ, இதற்கு பெயரா நேசக்கரம்? ஆம், அரசியலில் கோழைத்தனத்திற்கு பெயர்தான் நேசக்கரம். அதிலும் செழியன் உள்ளவரை நம் நாடு உருப்படுவது ஏது? அவன் கோட்டத்தில் புலி போனாலும் பூனையாகி விடுவான். வீரர்களை கோழையாக்குவதை ஒரு தனி கலையாக்கி வைத்திருக்கிறான் செழியன். ஜெயசீலா, அவன் எங்கனமாயினும் திகழட்டும். ராஜேந்திர சோழன் திரும்பி வந்து தன்னுடைய தளபதியான சுந்தரன் எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வான்? பதிலை தவிர வேறு எது வேண்டுமானாலும் சொல்லுவார் மன்னர். மன்னரிடமிருந்து மன்னிப்பு மடல் வேண்டுமானாலும் பெற்று கொடுத்து விடுவான் செழியன். அப்படியாயின் சுந்தரன் இறந்துவிட்டான் என்பதை நீயும் நம்புகிறாயா? வைகை நதியில் சடலத்தை போட்டவர்கள் என்னை நம்ப வைக்கிறார்கள் அமைச்சரே. ஆயின் உனது சூழ்ச்சி என்னவாயிற்று? என்னை சுற்றியே அது பெரிய சூழ்ச்சியை எழுப்பிவிட்டது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றான் ஜெயசீலன். எனக்கும் கூட நீ சொல்வதிலிருந்து ஒன்றுமே புரியவில்லை. அதைவிட புரிவதெல்லாம் ஒன்றும் இல்லாதவனாக இருக்கின்றன என்று சொன்னால் பொருத்தமானதாக இருக்கும். எங்கனம் ஆயினும் மாதவியையும் அவள் மைந்தனையேனும் கண்டுபிடித்து விடு ஜெயசீலா. கண்டுபிடித்து விடலாம். கண்முன் அகப்பட்டால். உலகம் இது போல ஒரு கோட்டையா என்ன? விளக்கை எடுத்து ஒரு சுற்றி சுற்றி வர நானும் தேடித்தான் பார்க்கிறேன். ஆனால் அவள் தேடி பார்க்க முடியாத இடத்தில் இருக்கிறாள் போல் இருக்கிறது. ஜெயசீலா, சுந்தரனின் கொலை பாவமும் அவன் மனைவியும் மைந்தனும் அனாதை போல எங்கோ மறைந்து திரியும் பாவமும் தென்னவனை சும்மா விடாது.
அவனை சுற்றி வளைக்கும் தீ வளையமானாலும் ஆகலாம். சுந்தரனின் இரத்த ஆற்றில் தென்னவனை மிதக்க விட்டாலும் விடலாம். பாண்டிய நாட்டிற்கு என்ன ஆபத்து வர காத்திருக்கிறதோ என்ற அஞ்சிய குரலில் கூறினார் அமைச்சர். அதேபோது சுந்தரனை நாடி சென்று வைகையில் மாதவி விழுந்திருப்பாளோ என்று அஞ்சிய வண்ணம் படுக்கைக்கு சென்ற பாண்டிய நாட்டு மன்னன் தன் இதயம் நிலத்தில் விழுந்த சீனத்து கண்ணாடி பாத்திரமாவதை கண்டான். இமயத்து பனி போன்ற வெண்ணிறமுள்ள திரை சீலைகளெல்லாம் இரத்தக்கரை படிந்திருப்பதை கண்டான். பாரசீக நாட்டு பஞ்சனை பாயும் வேல் படுக்கையாக இருப்பதை கண்டான். வானத்தில் உள்ள விண்மீன்கள் எல்லாம் ஏரி நட்சத்திரங்களாக மாறி அவன் மீது விழுந்து சுட்டன. மறுகணம் மதுரை நகரை சுற்றி வைகை பெருவெள்ளம் வளைப்பதை கண்டான். திடீரென்று வெள்ளக்காடு செக்கச் செவேரென சிவந்தது. அந்த இரத்த ஆற்றில் பேய் சிரிப்புடன் வந்து கொண்டிருந்தான் சுந்தரன். ஓ என அலறிய வண்ணம் படுக்கையிலிருந்து புரண்டு விழுந்தான் தென்னகத்து கோமான். அவன் கண் விழித்த போது வியர்வை தன் உடலினை நனைத்திருப்பதையும் தன் ஆசை நாயகிகள் பதறிய வண்ணம் தன்னை சூழ்ந்திருந்து உபசரிப்பதையும் கண்டான். வெறும் கனவு என்று பெருமூச்சு விட்டான் பாண்டியர்கோன். அதேபோது நல்ல கனவுகளையே காணுங்கள் என்ற வண்ணம் கோட்டையை விட்டு வெளியேறி கொண்டிருந்தான் ஜெயசீலன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 7. அந்தப்புற மடல். மாலை நேரத்தில் சிறு மழைக்கு பின் மஞ்சள் வெயில் மன்னனின் பூங்காவை எழிலுற செய்து கொண்டிருந்தது. மைவிழி மாதர்கள் வண்ண நிற பெனி பூண்டு கூடி ஆடுவதைப் போல வண்ண மலர் தாங்கிய செடிகளும் கொடிகளும் தென்றலில் மெல்ல அசைந்து ஆடிய வண்ணம் இருந்தன. நோக்க நோக்க களியாட்டமாக இருந்த இந்த காட்சியை ரசித்த வண்ணம் பூங்காவின் நடுவே அமைந்திருந்த வட்ட பளிங்கு மண்டபத்தில் பட்டு மெத்தையில் அமர்ந்திருந்தான் தென்னவர் கோமான் நெடுமாறன். மண்டபத்தின் கீழ் வரிசையில் இசை கருவிகள் இன்னிசை எழுப்பிக் கொண்டிருந்தன. அதனை செவிமடுத்த வண்ணம் மன்னன் நெடுமாறனுடன் ஜெயசீலனும் கவிஞன் மெய்தாசனும் புலவரும் மெய்காப்பாளர்களும் அமர்ந்திருந்தனர். இசையை நிறுத்த கருதி மன்னன் கரம் உயர்த்தினான். இசை நின்றது. அனைவரும் மன்னன் முகத்தை ஆவலோடு நோக்கினர். ஜெயசீலன் புன்னகையோடு கவிஞரை நோக்கினான். அமைதியை கிழித்து பேச ஆரம்பித்தான் வேந்தன். கவிஞர் பெருமகனே, அதோ அந்த பசுஞ்செடியில் பூத்திருக்கும் ஒற்றை ரோஜாவில் உருண்டோடும் நீர்த்துளியை காணும்போது உம் இதயத்தில் எழும் எழுச்சி என்ன? கவிதா உணர்ச்சி அரசே. நல்லது. உவமை? இளமை கூத்தாடும் எழில் மேனியாளின் வதன தாமரை போன்ற கண்கள் நீர் உகுக்கும் போது. மன்னிக்க வேண்டும் அரசே, மெய்தாசர் பொய் பேசுவதையே புலமையாக எண்ணிவிட்டார். பெண்களின் கண்கள் நீர் சிந்துவதே கிடையாது என்று இடையே குறுக்கிட்டான் ஜெயசீலன். என்ன உளறுகிறாய் என்றான் கொற்றவன். பெண்களின் கண்கள் ஒன்று நீர் அருவியாக இருக்கும், இல்லையென்றால் நெருப்பருவியாக இருக்கும். அங்கே போதும் போதும், பெண்களை பற்றி கேவலமாக சொல்வதே உன் தொழிலாகிவிட்டது. நானா பெண்களை பற்றி கீழ்மையாக மதிப்பிடுகிறேன்? நம் சமய நூல்கள் எல்லாம் பெண் என்னும் மாய பிசாசுகள் என்றுதானே ஓலமிடுகின்றன என்றான் ஜெயசீலன். அஃதிருக்கட்டும் புலவரே, நம்மிடையே பெரும் அளவிற்கு ஏன் வேதாந்த நூல்கள் பரவின கேட்டான் அரசன். எல்லாம் பற்றற்றான் பற்றினை பற்றுவதற்குத்தான் வேந்தே என்றார் புலவர். அதற்கு பெண்களை பழிப்பானேன்? இது ஜெயசீலனின் வினா. ஒழுக்கம் தழைத்து தவநெறி ஓங்குவதற்குத்தான் என்றார் புலவர். இதிலிருந்து தமிழகத்தில் ஒழுக்கம் இல்லாமையால்தான் வேதாந்த நூல்கள் பரவின என்கிறார் புலவர். மேலும் மடந்தையர்தான் ஒழுக்கக்கேட்டினை உருவாக்குபவர் என்று கூட மறைமுகமாக குறிப்பிடுகிறார் என்றான் ஜெயசீலன். இல்லை இல்லை, காமம் என்னும் தீப்பொறியினை எழுப்புபவர் பெண்கள். ஆதலால் பேரின்பத்தினை அடைய என்று ஆரம்பித்தார் புலவர். போதும் உங்கள் விளக்க உரைகள். மடையர்கள் பேரின்பம் எங்கு உள்ளது என்பதை அறியாத அனுபவ முத்திரையற்ற அன்னக்காவடிகள். சேல்விழியின் மருட்சியில் சிறு முயலின் குருதி என சிவந்த செவ்வள்ளி அதரங்களின் இனிமையில் பளபளப்பான பட்டு கன்னங்களின் மென்மையில் திராட்சை கொடியார்களின் தழுவலில் காணாத இன்பத்தை காஷாயத்தில் காண்கிறார்களாம் கபோதிகள். அரசே, கருத்தற்றவர்கள் பெண்களை போற்றுவதன் மூலம்தான் ஒழுக்கத்தை வளர்க்க முடியும் என்றான் மெய்தாசன். ஆம், கயவர்கள்தான். தமிழகத்தில் மெய்தாசர்களைப் போல பல பெண் தாசர்கள் தான் ஒழுங்கீனமாக நடக்க ஒரு நாளைக்கு 7 முறையாவது ஒழுக்க உபதேசம் செய்கிறார்கள். செழியன் சொன்னது சரிதான். ஒழுக்கம் என்பது ஒரு போலித்திரை, ஒருவித மூட நம்பிக்கை. அது உலகத்தில் இருந்ததே இல்லை போலும் என்றான் கொற்றவன். ஆமாம்,
தமிழர் சமுதாயத்தில் படித்த பைத்தியக்காரர்களும் படிக்காத பெரியோர்களும் அளவிற்கு மீறிவிட்டனர். இதில் வெள்ளை வேட்டி சாமியார்கள் ஏராளம். ஆகவே இனி எதுவுமே மூட நம்பிக்கையாகத்தான் இருக்கும். சுருக்கமாக சொன்னால், இப்போதுதான் தமிழர் சமுதாயம் சமுதாயத்திற்கு வேண்டிய சாமுத்திரிகா லட்சணத்தை பெற்றிருக்கிறது. இனி அழிய வேண்டியது ஒன்றுதான் பாக்கி. கவிஞரே, நான் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். நீர் என்ன சொல்லுகிறீர்? அவர் என்ன சொல்லுவது? அரசனாக இருந்தாலும் ஆண்டியானாலும் திருமணம் புரிந்துவிட்டால் காதல் வாழ்விற்கு பெருந்தொல்லை என்று நினைப்பார் என்றான் ஜெயசீலன். அங்கனம் அல்ல, திருமணம் என்னும் தென்றல் என்று ஆரம்பித்தார் கவிஞர். அந்த தென்றல் ஒழுங்காய் அன்றாடம் உம்மிடமே வந்து சேர தவறுவதில்லை அல்லவா? நிறுத்தலாம் தாசா. நீயும் வீணாய் ஏன் பேசுகிறாய்? தவறையெல்லாம் தவறாது பேசுவாய். பேசிய பின் தவறை திருத்துவதற்கு என மேலும் படு தவறினை பேசுவாய். ஆக மொத்தம் தவறையே பேசும் தாசா. வீணாக ஏன் இடுபொடித்துக் கொள்கிறாய் என்று கேட்டான் ஜெயசீலன். ஜெயசீலா, நீ கவிஞரை அவமானப்படுத்துகிறாய் என்று கோப குறிப்போடு நோக்கினான் கொற்றவன். அவமானமா? வசையை எல்லாம் இசையாய்த்தான் ஏற்பார் மெய்தாசர். அவர் மென்மையான உடல் எல்லாவற்றையுமே பாராட்டு உரையாகத்தான் கருதும். போதும் உன் விளக்கம். புலவரே, நீர் என்ன நினைக்கிறீர் நம் திருமணத்தை பற்றி என்றான் நாடாள்பவன். ஹி 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 என்று அசட்டு சிரிப்பு சிரித்தார் புலவர். ஏன் இந்த மௌனச் சிரிப்பு என்றான் மன்னன். அவருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் என்றான் ஜெயசீலன். என்ன, என் திருமணம் ஆலோசனை அதிர்ச்சியை தருவதாகவா உள்ளது? காரணம்? சந்தேகம் இல்லாமல் எப்போதுமே ஒருவருக்கு திருமணம் என்றால் மற்றவர்களுக்கு அதிர்ச்சிதானே என்றான் ஜெயசீலன். எங்கள் தந்தை தமிழர் பண்பு வீரமும் காதலும் என்று சொல்லி சொல்லி காதல் புரிவதை அவர் தொழிலாக்கி கொண்டு என் போன்ற இளைஞர்களை கையில் கத்தியை தந்து அனுப்பிவிட்டார். என் அண்ணா, பெண்களின் கண்கள் அச்சமூட்டுபவை, அந்த பக்கம் பாராதே என்று சொல்லி அதனை தமது ஏகபோக உரிமையாக்கி கொண்டார். ஆகவே வயதில் பெரியவர்கள் திருமணம் பற்றி பேசும்போது எனது மனம் கொஞ்சம் பதைக்கிறது என்றார் கவிஞர். கவிஞனே, உன்னை பற்றி ஜெயசீலன் கூறுவதெல்லாம் மிகவும் பொருத்தம்தான். நான் திருமணம் புரிய ஆசைப்பட்டால் இவன் மனம் பதைக்கிறதாம், மடையன் என்றான் கொற்றவன். ஆஹா, அற்புதமான பட்டம் மெய்தாசரே. மடமைதாசர் என்று பெயர் சூட்டிக்கொள்ளும் என்றான் ஜெயசீலன். ஜெயசீலா, குதிரை குளம்பொலியை கேட்கிறதல்லவா? ஆமாம், செழியர் வருகிறார். சிரித்த முகத்துடன் வருகிறானா அல்லது சோர்வு தட்டிய வண்ணம் வருகிறானா? இரண்டும் இல்லை. பிறரை சோர்வுக்கு உள்ளாக்கி சிரிப்பவர் போல வருகிறார். இதற்குள் குதிரையிலிருந்து இறங்கிய செழியன் நேராக மன்னனிடம் வந்து நின்று, மன்னாதி மன்னா, தங்கள் பொற்பாதங்களில் அடியேனின் சிரம் என்றான். இன்னும் துண்டித்து வைக்கப்படவில்லை என்று அவனை ஏறெடுத்தும் பாராது மொழிந்தான் கொற்கை கோமான். செழியனின் முகம் சிவந்தது. சினத்துடன் அருகில் இருந்தவர்களை சாம்பலாக்கி விடுவதைப் போல பார்த்தான். அசட்டு சிரிப்புடன் புலவரும் அழுவது போல சிரித்த வண்ணம் கவிஞரும் வெளியேறினர். ஜெயசீலன் செழியனின் கண்களை உற்று பார்த்த வண்ணம் அசையாது வீற்றிருந்தான். முகத்தை சுழித்த செழியன், அண்ணா, நம் எல்லையினுள் தேடாத இடமில்லை. ஆனாலும் அவள் ஓடிய இடம் தெரியவில்லை. ஒற்றர்கள் ஓய்வில்லாது அவளை தேடி திரிகின்றனர். இதனை அவசரமாக அறிவிக்க கருதி நீ இப்போது இங்கு வந்தாய், அப்படித்தானே? ஆம் அண்ணா. ஆம், விவேகமில்லாதவனே, வெட்கமில்லாமல் இந்த செய்தியை ஏந்தி வந்தாயே. வெட்கம் மட்டுமல்ல அண்ணா, இதோ என் கண்ணீர் துளிகள் வேதனை கணைகளால் தாக்கப்பட்டு வெளிப்பட்டவை. ஆனாலும் நான் இன்னும் நம்பிக்கையை இழந்துவிடவில்லை அண்ணா. போதும் உன் புலம்பல். தந்த சிலையை தழுவி மகிழலாம் என்று இருந்தேன். தரைமட்டமாக்கி விட்டாயடா செழியா, தரைமட்டமாக்கி விட்டாய். சொர்ண கிளியை பறக்க விட்டாய். என்னை பதைக்க விட்டாய். ஆயாசப்பட வேண்டாம் அண்ணா, அவளை கண்டுபிடிக்காமல் விடுவதில்லை. பேதை என எண்ணினேன், கண்களில் மண்ணை தூவிவிட்டாள். உன் மதி கெட்டதால் வந்த விளைவடா செழியா, உன் மதி கெட்டதால் வந்த விளைவு இது. நாடோடி போல ஓடியவள் நம்மிடம் சிக்காமலா போய்விடுவாள்? சுந்தர சோலையிலே சுற்றி விளையாட வேண்டிய சிங்கார கிளி எந்த பாலையில் பரிதவிக்கின்றதோ அல்லது சிறகுடிந்து செத்துத்தான் போய்விட்டதோ? செழியா, நான் செத்து கொண்டிருக்கிறேனடா. மண்ணை விட்டு மறைந்தவன் மனத்தை விட்டு ஓடவில்லையே செழியா. அண்ணா, சற்று அவகாசம் கொடுங்கள். எதற்கு? உயிரை விடுவதற்கா? நாம் ஏன் அண்ணா உயிரை விட வேண்டும்? சேரன் தான் நமக்கும் சேர்த்து சாகிறானே. சேரன்? செழியா, சேரன் செத்து விட்டானா? அவன் ஏன் சாகிறான்?
பிறரை சாகடிப்பான் போல் இருக்கிறது என்று மெதுவான குரலில் உரையாடலில் கலந்தான் ஜெயசீலன். ஜெயசீலன், ஜெயசீலா, நீ ஏன் இங்கிருந்தாய் என்றான் மன்னன். அதுதான் எனக்கும் தெரியவில்லை. ஜெயசீலா, உனக்கு நாம் பேசிய விஷயத்தை பற்றி முன்பே தெரியுமா? நிச்சயமாக தெரியாது மன்னா. இனியும் தெரிந்தவனைப் போல நடந்து கொள்ளாதே. நல்லது. ஜெயசீலா, மாதவியிடம் நான் அளவு கடந்த மயில் கொண்டிருக்கிறேன். அந்த காரிகையை கொண்டு வருவாயேயானால், அவள் இருக்குமிடத்தை கண்டுபிடிப்பாயேயானால் என் கண்களையே உனக்கு தந்து விடுவேன். வேண்டாம், கண்கள் உங்களிடம் உள்ள ஒரே விலை மதிக்க முடியாத பொருள். அவள் சேரனிடம் போய் சேர்ந்திருப்பாளோ? சேரன் சேரன் செழியா, சேரனிடம் அவள் போய் சேர்ந்திருந்தால் நிகழ்ந்த செய்தியை கேட்டு சின தீயாக அல்லவா படையுடன் சீறி வருவான். அப்படி வந்தால் சின்னா பின்னமாகும் அவன் படை. தீப்படை அணைக்கப்படும் நமது ஆற்றலால். ஆனால் மாதவி மீண்டும் சேரனிடம் சென்றிருக்க முடியாது. நிச்சயமாக அங்கு அவள் சென்றிருக்க மாட்டாள். செய்தியையும் சேரன் அறிந்திருக்க மாட்டான். அப்படியானால் சுந்தரனும் மாதவியும் வைகைக்கு நீர் விளையாட சென்று மீளாத விபத்துக்கு உள்ளாகிவிட்டனர் என்றொரு செய்தியினை சேரனுக்கு நாமே அனுப்பினால் என்றான் மன்னன். ஆகா, அற்புத சிருஷ்டி! சேரன் சித்தம் கலங்கி பித்தனாகி விடுவான் என்று எக்களிப்போடு பேசினான் செழியன். சி, அதற்குள் ஆனந்த கூத்தாடுகிறாயே! திடீரென ஒரு நாள் மாதவி அவன் முன்பு போய் நின்றாள். பெண்களுக்கும் பேய்களுக்கும் வேற்றுமை இல்லை அரசே. சேரன் அவளை பேயென எண்ணி மருண்டு விடுவான் என்றான் ஜெயசீலன். ஜெயசீலா, வேடிக்கைக்கும் விபரீதத்திற்கும் வேற்றுமை தெரியாமல் விளையாட்டு பேச்சு பேசாதே என்று கோபம் கொப்பளிக்க கூறினான் நெடுமாறன். அவள் இறுதியாக சேர நாடு சேர்ந்து தன் கதையை சேரனிடம் கூறினாள். உங்கள் பகைமையை துடைக்க தங்கள் தங்கை தகாத ஒன்றை கற்பனையில் தோன்றியதை சித்தரிக்கிறாள் என்று சேர மன்னரிடம் கூறுவோம் என்றான் செழியன். ஒருவேளை அதை கேளாமல் சேரத்து அரசன் மிஞ்சினால் செழியர் கெஞ்சுவார். ஜெயசீலனின் உடனுரை இது. அவமானம் அரசே, அவமானம்! என் படைக்கலத்தையே பழித்து விட்டான் ஜெயசீலன். நம் உரையாடலில் இவனை கலக்க அனுமதித்ததே தவறு. என் தோள் வலியை அறியாது இவன் பேசுகிறான். செழியன் தன் கையில் வாள் உள்ளவரை, அவன் உடலில் வலு உள்ளவரை வாகைதான் சூடுவான். பாண்டியபதி தளபதியின் படை தோற்கின் வேறு எப்படை ஜெயிக்கும்? ஆம், தடை போட எதிர்ப்படை இல்லாவிட்டால் இப்படைதான் ஜெயிக்கும். செழியரே, சதுரங்கம் அல்ல போர்க்களம் என்று உறுதியான குரலில் கூறினான் ஜெயசீலன். ஜெயசீலா, நீ ஒரு கோழை. மாற்றான் படையினை பாராட்டியும் நமது படையின் ஆற்றலை பழித்தும் பேசுவது ராஜ துரோகம். ஆமாம், எதிர் ராஜாவிற்கு இழைக்கும் துரோகம். ஏனெனில் என் சொற்கள் படைகளுக்கு சுரணையூட்டும் என்றான் ஜெயசீலன். செழியா, ஜெயசீலன் பேசுவதில் பொருள் இல்லாமல் இல்லை. பரந்த நாட்டை தந்தார் நம் தந்தை. களமும் பிலமும் நிலமும் சுரக்கும் நாடு இது. பகையே அண்டியதில்லை. ஆகவே இங்கு போர் பரணி பாடப்படவே இல்லை. களம் காண நாம் செல்லவே இல்லை. ஆகவே பாடி வீடுகள் அமைக்கப்படவும் இல்லை. இந்த நிலையில் நாம் கண்ட வில்லெல்லாம் அள்ளி கொடியார்களின் புருவங்கள் தானே. வேலெல்லாம் அவர்களின் விழிகளின் துள்ளல்கள் தானே. நம் மீது பாய்ந்த கூற்றெல்லாம் அவர்களின் இளமை கூத்துக்கள் தானே செழியா. அண்ணா, நம் பாசறைகள் எல்லாம் குமரி கோட்டங்கள் தானேயடா. நாம் போராடிய போரெல்லாம் ராணிகளின் எழிலோடு தானேடா. நாம் பேசிய போரெல்லாம் இன்ப வள்ளிகள் நம் இதயத்தில் எழுப்பிய போரை பற்றிதானே. இந்நாளில் எந்த களம் கண்டோம் என சலித்தான் வேந்தன் நெடுமாறன். அண்ணா, வீணாக சிந்திக்க வேண்டாம். நிகழ முடியாததை நினைத்து அஞ்சுவானேன். சேரனை நான் கவனித்துக் கொள்கிறேன். மாதவியையும் எப்படியாவது நிறுத்து. வெற்று சொற்கள் வேண்டாம், நீ செல்லலாம். மன்னர் மன்னா. மீண்டுமா? மன்னியுங்கள். மாதவியை உங்கள் காலடியில் காணிக்கையாக செலுத்தாது செழியன் வாழப்போவதில்லை. செழியா, நீ எப்போதுமே அதிகமாக பேசுகிறாய், ஆனால் கொஞ்சமாக செய்கிறாய். அண்ணா, தற்போது மாதவியை விட சிறந்த ஒரு மாதரசி நம் நாட்டுக்கு வந்துள்ளாள். என்ன? ஆம், யவனத்து எழிலரசி ஒருவள் நம் நகர் அடைந்துள்ளாள். அவள் பாதம் பட்ட இடத்திலெல்லாம் அழகொலி வீசுகிறது. இரத்தத்தில் நனைந்தெடுத்த வெண்மலர் போன்ற மேனி, உருகி ஓடும் பொன்னாறு போல தென்றலில் மிதக்கும் வளைவு கூந்தல், கண்கள் கருநீல திராட்சை, சிவந்த வைரங்கள் போலியாகும் அவள் அதரங்கள் முன்பு. எழில் உலகு கண்டிராத புது நட்சத்திரம், காவியம் சிறைபிடிக்க முடியாத புதுமை ஓவியம், பேரழகிற்கு ஒரு நடமாடும் விளக்கம். அட அட அட! செழியா, உண்மையாகவா? அழகு மட்டும் அல்ல,
அதைவிட அதிக அறிவு. அறிஞர்கள் கூட அடிபணிந்து விடுவார்கள் அவள் முன்பு. அப்படியானால் நீங்கள் தையலால் தாழ் பணிந்திருக்க வேண்டுமே, குறுக்கிட்டான் ஜெயசீலன். தவறான பேர் வழியிடம் விளையாடுகிறாய் என எச்சரிக்கை விடுப்பவன் போல பேசினான் செழியன். இல்லை, தவறான பேர் வழியிடம் சரியானதை சொல்லிவிட்டேன் என்றான் ஜெயசீலன். அரசே, அவளின் மேதையும் என்று ஆரம்பித்தான் செழியன். எப்போதும் அழகையும் அறிவையும் பெண்களுக்கே உரிமையான தனி சொத்தாக எண்ணி பேசுகிறாய் செழியா. உன்னிடம் என்னதான் இருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை என்றான் மன்னன். தெள்ளத் தெளிவாக புரிகிறது. செழியனிடம் அழகில்லை. இருந்த அழகையும் நம் கவிஞர் மடமைதாசரை போல பெண்களின் பொருட்டு தியாகம் செய்துவிட்டார் என்றான் ஜெயசீலன். சரி சரி, வேடிக்கை உரைகள் போதும். செழியா, நாளை நாட்டிய அரங்கத்தில் அவளை நாம் காண ஆவண செய் என்று மன்னன் கூறி முடித்தவுடன் ஏவலாளி எதிர்வந்து நின்று வணங்கி ஒரு ஓலையை நீட்டினான். அந்த புறமடல் என்று செழியன் வாய் முணுமுணுத்தது. என் செல்வத்திற்கு உடல் நலமில்லையாம். ஏன் என்னிடம் இதை முன்னரே அறிவிக்கவில்லை? மன்னன் பீதி அடைந்தவன் போல பேசினான். பதட்டம் வேண்டாம் அரசே, அங்கே உடனே போவோம் என்றான் ஜெயசீலன். இந்த குழந்தைகளே இப்படித்தான் என்று சலித்த வண்ணம் செழியனும் பின்தொடர்ந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.